கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119:17. இதை வாசிக்கிறேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். சங்கீதக்காரன் அழகாய் துதிக்கிறவன், அழகாய் நேர்த்தியாய் விண்ணப்பிக்கிறவன். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோடு இசைந்திருந்து தேவனுடைய விருப்பம் எது, தேவனுக்கு எப்படி நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் என்று உணர்ந்து அழகாய் நேர்த்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் அவருடைய சங்கீதங்களில் பார்க்கலாம். இந்த சங்கீதத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அனுகூலம் என்று சொல்லுவது எல்லா கிரியைகளும் நமக்கு சாதகமாக அமைய செய்து அதன் மூலம் நாம் வெற்றிக்குள்ளாக நாம் நுழைந்து செல்வது. தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் அவனுடைய எல்லா யுத்தங்களிலும், அவனுடைய எல்லா பிரயாசங்களிலும், அவனுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் அனுகூலமாகவே இருந்தார். அவன் எதை கேட்டாலும் அவன் கேட்டவுடனே சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். யுத்தங்களுக்கு தேவன் ஆலோசனை சொல்லுகிறார். ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, தேவன் அவனுக்கு முன்பாக கடந்து சென்று அங்கே என்ன என்ன காரியங்களை ஒழுங்கு பண்ணினால் அவன் யுத்தத்தில் ஜெயிப்பான் என்பதை கர்த்தர் நிர்ணயித்து அதற்கு சூழ்நிலைகளை மாற்றி அதற்குரியவர்களை அவர் நியமிக்கிறார். ஆகவேதான் தாவீது எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைந்தான். அதுதான் அனுகூலம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஜெயம் பெற வேண்டும் என்றால், காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு அனுகூல துணையா இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை அவர் கட்டளையிட வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பு சென்னை பட்டணத்திலே எனக்கு வேண்டிய ஒருவருடைய தொழிற்சாலை இருந்தது. பெரிய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று சொல்லி சில அமைப்புகள் போராடினார்கள். போராடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் ஜெயிக்கவில்லை, அந்த தொழிற்சாலை முதலாளியும் ஜெயிக்கவில்லை. பிரச்சனைகள் விதமாய் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு தேவதாசனை அந்த தொழிற்சாலையை மேற்பார்வை பார்த்து கொள்ளும்படி எல்லா பொறுப்பையும் அந்த தேவதாசனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சற்றே ஓய்ந்திருந்தார். திடீரென்று ஒரு நாள் அரசாங்கத்திடம் இருந்து ஒரு தொலைபேசி, என்று நாங்கள் உன்னுடைய தொழிற்சாலையை மூடப்போகிறோம், சீல் வைக்க போகிறோம், நீ உடனே புறப்பட்டு வா, உனக்கு எதிராக அமைப்புகள் இங்கே கூடியிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நாங்கள் எல்லாம் விசாரணை செய்தாயிற்று, உன்னுடைய காரியங்களை வந்து சொல்லு, உன்னுடைய தொழிற்சாலையை என்னை மூடப்போகிறோம் என்று சொன்னார். அந்த தேவதாசன் என்ன செய்தார் தெரியுமா? பயப்படவில்லை, உடனே முழங்காலிட்டார். ஆண்டவரே, காரியங்களை தலைகளாய் மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், எனக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு தன்னுடைய காரிலே ஏறி அவர் புறப்பட்டு சென்றார். ஓட்டுநர் அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது மறுபடியும் தொலைபேசியிலே அவர்கள் அழைத்தார். தேவன் உடனே அவருக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். உன்னுடைய நண்பர் ஒருவர் உண்டல்லவா, அவரை தொலைபேசியிலே தொடர்பு கொள் என்று சொன்னார். அவர் உடனே அந்த நண்பனை
கூப்பிட்டு தொலைபேசியிலே சில காரியங்களை சொன்னார். அந்த அவருடைய நண்பர் சொன்னார், பயப்படாதிருங்க, நீங்கள் அந்த கூட்டத்திற்கு போகும் முன்பு எல்லாம் தலைகீழாக மாறும் என்று சொல்லி போனை வைத்து விட்டார். பாருங்கள் எவ்வளவு அதிசயம். இந்த தேவனுடைய மனிதர் அந்த கூட்டத்திலே போய் சேரும் பொழுது, அந்த கூட்டத்திலே அரசாங்கத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று எண்ணி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் காரை விட்டு இறங்கி போனார். ஒரே மரியாதை அவருக்கு, வரவேற்பு. அதிகாரிகள் எல்லாம் பக்கத்திலே வந்து கூப்பிடுகிறார், வாங்க சார் வாங்க சார் என்று சொல்லுகிறார். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. சூழ்நிலைகள் மாறியது. எல்லா அதிகாரிகளும் இவருக்கு அனுகூலமாக மாறினார். சொன்னார்கள், பயப்படாதீர்கள், எங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அந்த அமைப்புகளை நாங்கள் இனி ஊக்குவிப்பதில்லை, நீங்கள் போய் உங்களுடைய தொழிற்சாலையை நடத்துங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு ஜெபம் எனக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றும் என்று சொன்னார். தேவன் அவருக்கு எல்லா காரியங்களையும் அனுகூலமாக மாற்றினார். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாழ்க்கையிலே அநேக வேளைகளே நமக்கு காரியங்கள் தலைகீழாக மாறுகிறது. அனுகூலமான சூழ்நிலை இல்லை. நமக்கு உதவி செய்தவர்கள் கூட நமக்கு எதிராய் மாறிவிடுகிறார்கள். நமக்கு யார் உதவி செய்வார்கள், துணை நிற்பார்கள் என்று எண்ணுகிறோமோ அவர்கள் நம்முடைய எதிரியிடம் சேர்ந்து அவர்கள் சொல்வதை போல நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை திணிக்கிறார்கள். வேலை ஸ்தலங்களிலும் அப்படித்தான், குடும்ப வாழ்க்கையிலும் அப்படித்தான், படிக்கிற இடங்களிலும் அப்படித்தான், போகிற இடங்களிலும் அப்படித்தான். மற்றவர்கள் அவர்களுடைய கருத்தை நம்மேல் திணித்து நம்மை அவர்களுக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர நமக்கு அனுகூலமாக துணை நிற்பதில்லை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்கள் தேவனிடத்தில் சொல்வீர்களானால், கூப்பிட்டு தாவீது சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே எனக்கு ஒரு அனுகூலமாயிரும், நான் பிழைக்கும்படி உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளும்படி என்று சொன்னால் உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே தாவீது குறித்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது சிக்லாக்கிலே இருக்கிறான். அவன் பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணும்படி போய்விடுகிறான். பெலிஸ்தர்கள் அவனை சேர்க்கவில்லை. அவன் ஒருவேளை இஸ்ரவேலுக்கு சாதகமாய் நமக்கு எதிராய் யுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார்கள். சிக்லாக்கிலே அவனுடைய மனைவிமார், அவனோடு கூட இருந்தவருடைய குமாரத்திற்கு எல்லாரும் இருக்கிறார்கள். இவன் ஆகவே சிக்லாக்கு திரும்பி வருகிறான் 3 நாளைக்கு பின்பு. வரும்பொழுது சிக்லாக் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் இல்லை, பட்டணம் காலியாக இருந்தது. தாவீதுக்கோ ஒரே வருத்தம். அழுதார்கள், எல்லாரும் சேர்ந்து அழுதார்கள். பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதார்கள். ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டார்கள். தாவீதோடு இருந்தவர்கள் கூட தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று எண்ணினார். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான், பயப்படவில்லை. அபியத்தாரை கூப்பிட்டான். அபியத்தார் ஏதோ கூப்பிட்டு அவன் ஏபோத்தை கொண்டு வரும் சொல்லுகிறான். ஏபோத்துக்கு முன்பாக நின்று கேட்கிறான் தேவனிடத்தில், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தண்டை தொடர வேண்டுமா? நான் அதை பிடித்துக் கொள்வேனா? திருப்பி மீட்டுக் கொள்வேனா என்று தேவனிடத்தில் கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவா என்று. 3 நாளைக்கு முன்பு சூழ்நிலை தாவீதுக்கு அனுகூலமா இல்லை. 3 நாளைக்கு பின்பு வருகிறான், தேவனிடத்தில் கேட்கிறான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சூழ்நிலைகள் மாறுகிறது. அவர்கள் புறப்பட்டு செல்கிறார். வழியிலே அவனுடைய ஜனங்கள், அவனுடைய கூட இருந்த மனிதர்கள் ஒரு எய்த்தியனை கொண்டு வருகிறார். அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வருகிறார். தாவீது கேட்கிறான், நீ எவ்விடத்தான்? அவன் எல்லா காரியங்களையும் சொல்லுகிறான். நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன், நான் எகிப்தியன்,
என்னுடைய எஜமான் 3 நாளைக்கு முன்பு என்னை நோய்வாய்ப்பட்ட என்னை விட்டு சென்று விட்டான். அப்பொழுது தாவீது கேட்கிறான், அந்த தண்டை எனக்கு காண்பித்து தருவாயா என்று கேட்கிறான். அவனுக்கு அப்பம் தண்ணீர் கொடுக்கிறார்கள். 3 நாளை அவன் அப்பமும் தண்ணீரும் குடியாமல் இருக்கிறான். தேவன் அவனை அங்கே வைத்திருக்கிறார். தாவீதுக்கு அனுகூலமாய் இருக்கும்படி ஒரு மனிதனை அங்கு வைத்திருக்கிறார். அவனை அந்த எஜமான் கூட்டிக் கொண்டு போயிருந்தான், ஆனால் தாவீதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், தேவன் அங்கே ஒரு அனுகூலமான ஒரு மனிதனை வைக்கிறான். தாவீது கேட்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் அப்பம், தண்ணீர், திராட்சை, வற்றலான திராட்சை எல்லாவற்றையும் கொடுத்து அவனை பலனடைய செய்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், அந்த தண்டை நான் காட்டி தருவேன். 2 நிபந்தனை. ஒன்று, என்னை அந்த எஜமானிடம் மறுபடியும் விட்டுவிடக்கூடாது, என்னை கொண்டு போடக்கூடாது. அப்படி இந்த நிபந்தனையின்படி அவர்கள் போகிறார். அங்கே அமலேக்கியர்கள் கொள்ளையாடின பொருள்களையோடு அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். தாவீது எல்லாவற்றையும் அவர்களோடு யுத்தம் பண்ணி மீட்டு கொண்டான். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். தாவீதுக்கு அங்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலையை தேவன் கட்டளையிட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களிடத்திலிருந்து பணம் வாங்கியவர்கள் திரும்பி தராமல் இருக்கலாம். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாயிருக்கலாம். வாழ்க்கையிலே கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கலாம். சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீர்கள். தேவன் இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான காரியங்களை எல்லா இடத்திலும் வைக்கிறார். எந்தெந்த இடத்திலே உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ உங்களுக்கு லாபம் வரும்படியாக தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். உங்களுக்காக ஒரு அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்குகிறார். அந்த சூழ்நிலை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, தேவன் வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். அவர் நன்மை செய்கிறவர் என்பதை விசுவாசியுங்கள். அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அப்படித்தானே தாவீதுக்கு செய்தார். சென்னை பட்டணத்திலே அந்த சகோதரன் ஒரு ஜெபந்தானே பண்ணினார். தேவனே, காரியங்களை எனக்கு அனுகூலம் மாற்றும் என்று சொன்னாரே, அவருக்கு வாய்க்க செய்யவில்லையா? அதுபோல இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனுகூலமான சூழ்நிலை தேவன் வைத்து விட்டார். ஜெயம் உங்களுடையது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சாவவல்லமையுள்ள தேவன். நீர் காரியங்களை தலைகளாக மாற்றுகிறவர். எல்லா காரியங்களிலும் சாதகமான அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்குகிறவர். தாவீதுக்கு உருவாக்கினீர். சென்னை பட்டணத்திலே அந்த சகோதரனுக்கு உருவாக்கினீர். நாங்கள் கண்ணார கண்டோம். தேவன் வல்லவர் என்பதை நாங்கள் வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு எல்லா யுத்தத்திலும் அனுகூலமாக துணை நின்றீரே. யுத்தங்களை நடப்பித்தீரே. காரியங்களை வாய்க்க பண்ணினீரே. சாலமன் அவன் விரும்பியதெல்லாம் செய்யும்படி, ஆலயத்தை கட்டும்படி, ஆலயத்தின் அரண்மனையை கட்டும்படி, அவன் விரும்பியதெல்லாம் ஆலயத்தில் வைக்கும்படி அவனுக்கு அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கினீரே. உசியா ராஜாவை பலப்படுத்தும்படி, அவன் எல்லா காரியங்களையும் பலப்படும் வரைக்கு அவனுக்கு உதவி செய்தீரே. தேவாதி தேவன் தான் புத்திரர்களுக்கு பிரயாணத்தை வாய்க்க பண்ணி, ஆண்டவரே, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது தான் புத்திரர்களுக்கு எவ்விதம் பிரயாணங்களை வாய்க்க பண்ணினீரோ, அப்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும். என்ன காரியத்தோடு அவர்கள் பிரயாணத்திற்கு போக முயற்சி செய்கிறார்களோ, எந்த காரணத்தோடு அவர்கள் பிரயாணம் பண்ண போகிறார்களோ, அந்த காரியத்திலே நன்மை உண்டாக போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போகிறீர். அனுகூலமாக துணையா இருக்க போகிறீர். அனுகூலமான சூழ்நிலை மாறப்போகிறது. அப்படி நீர் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். என்றும் அவர்களுக்கு அனுகூலமாயிரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீர்கள் அன்பு பரமபிதாவே. ஆமென்.